என்ன எழுப்புதல் வருகிறது? மோசே மிஞ்சி போகிறாய், ஆரோன் மிஞ்சி போகிறாய் அப்படி என்று ஒரு கூட்டம் வந்து மண்ணோடு மண்ணா போச்சு. இன்னும் சில ஜனங்கள் வந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசமெல்லாம் இல்லை, நம்மளால் போக முடியாது, இதெல்லாம் நடக்கிற கதையே இல்லை. 10 பேர் போயிட்டு வந்து சொல்கிறாங்க, 2 பேர் மட்டும் சொல்லுகிறாங்க, அவங்க மோசேனுடைய ஆட்கள், அவர்கள் தான் சொல்லுகிறாங்க. 12 பேர் போனதில் 10 பேர் ஒரே மனதோடு சொல்லுகிறாங்க போக முடியாது. அந்த ஜனங்களுக்கு முன்பே நம்ம வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம். அவர்கள் தோற்றத்தில் பெரிய ஜனங்க, அவர்கள் நினைத்தால் ஒரே மனிதன் 50 பேரை அடிப்போம். வேதம் சொல்லுகிறது 2 பேர் சேர்ந்து 100 பேரை துரத்துவீங்க லேவி ராமத்தில். ஆனால் இங்கே வந்து சொல்லுகிறது, இந்த ஜனங்க வந்து சொல்லுகிறாங்க நம்மளால் ஜெயிக்க முடியாது. கண்கள் எப்பொழுதுமே உலக பிரகாரமான விதத்தில் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து விடாதீங்க. அது சபைக்குள்ள மிகப்பெரிய கலகம் உண்டாகிவிட்டது. அநேகருடைய விசுவாசத்தை திருப்பி போடுகிறதா இருக்கிறது. இதே போல்தான் ஒரு அதிபதி விசுவாசத்தில் வர்த்திக்கப்படுவதுக்கு என்று பவுலை அழைத்து அனுப்புகிறான், கேட்கிறான். அவங்க கூட இருக்கிற ஒருவன் என்ன செய்கிறான், மாயவித்தக்காரன், அந்த விசுவாசத்தை திருப்பி போடுகிறான். அப்பொழுது பவுல் சொல்லுகிறான், நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, உன் மீது மந்தாரம் இருள் வந்து இறங்க கடவுது. உடனே மந்தாரம் அவன் மீது வந்து இறங்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சில சமயத்தில் நமக்கு கண்கள் திறந்திருந்தாலும் கண்கள் குருட்டாட்டம் நிறைந்ததாய் காணப்பட்டு விடும். ஆவிக்குரிய பயணத்தில் காணப்படுகிற காரியம் சொல்லுகிறேன். எப்பொழுது இவன் சீடர்களை துன்பப்படுத்துகிறது அதை உணர்ந்தானோ அப்பொழுது இவனுடைய ஜீவியம் மாற ஆரம்பிக்கிறது. அதுவரை இவன் அறிவாளி, இவன் வேதம் படித்தவன், பரிசேயன், பெஞ்சமின் கோத்திரத்தான், ரோமன், பல காரியங்கள் இவனுக்கு அனுகூலமானவைகள், சரீர பிரகாரமாய் தேச ரீதியாக மிகப்பெரிய மனுஷன். ஆனால் எப்பொழுது சீடர்களை துன்பப்படுத்துகிறதை நிறுத்தினானோ, மன அளவிலே, சரீர அளவிலே, சிந்திக்கிற சிந்தை அளவில் அதோட வாழ்க்கை தலைக்கீழாய் திருப்பி போடப்பட்டது. உங்களுக்கு இன்னும் தாமதமாகக்கூடாது. இன்றைக்கே இந்த தீர்மானத்துக்குள் வாருங்க. எல்லா பிரதிஷ்டையும் பெரிய பிரதிஷ்டை என்ன, நான் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருங்க, யாரோடும் சமாதானமாக இருங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்க. இந்த அடிப்படை பிரதிஷ்டை இருந்தால் போதும். உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறதோ சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற விதமோ சரி, தேவன் உங்களை நடத்துகிற விதமோ சரி, எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏதாவது அப்படி துன்பப்படுத்துகிறோம் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் இன்று மன்றாடி மன்னிப்பை கேட்டு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து அதை விட்டு வாழ்வடைவோமாக. சகாயத்தை தீவிரிக்க பண்ணுகிற தேவன் நம் தேவன். சம்பூர்ணமாய் உன்னை திருப்தி அடைய செய்ய போகிற தேவன். உங்கள் இருதயம் ஏன் கலங்க வேண்டும்? இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். நாளை தேவனுடைய அற்புத